ஓம் சுவாமியே சரணமையப்பா. நேற்றைய தினம் 48 நாட்கள் மாலை அணிய வேண்டும் என்றும் அந்த 48 நாட்களின் விவரங்கள் தெரிந்து கொண்டோம். இன்றைய தினம் சபரிமலைக்கு மாலை போடுவதன் மூலம் காரணமாக ஐயனை தரிசனம் பண்ண வேண்டும், ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுக்காக அந்த 18 படி ஏறி மணிகண்டனை, வில்லாதி வீரனை, அன்னதான பிரியனை காண வேண்டும் என்று பக்தர்கள் அனைவரும் மாலை போட்டு விரதம் இருக்கிறார்கள். அந்த விரதம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பல விஷயங்கள் உள்ளன. என்ன செய்ய வேண்டும் என்பது இன்று பார்ப்போம், என்ன செய்யக்கூடாது என்பது நாளை பார்ப்போம். மாலை அணிந்து ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் காலையிலும் மாலையிலும் அவசியம் தலைக்கு புனித நீராடி தலைக்கு குளித்து நல்ல வஸ்திரத்தை தரித்து நெற்றியில் திலகதாரணம் என்னும் சொல்லக்கூடிய திருநீரை பூசித்து சந்தனம் இட்டுக்கொண்டு ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் காலையிலும் மாலையிலும் அவசியம் சரணம் பாட வேண்டும். இந்த 48 நாட்களுக்கு மாதவிடாய் ஆகிற பெண்களை தரிசனம் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. இந்த 48 நாட்களுக்கு வெளியில் வேறு ஏதாவது அபசகுணமாக இருக்கிற இடத்திற்கு போகக்கூடாது, துக்கத்திற்கு போகக்கூடாது, இறந்தவர்கள் வீட்டிற்கு செல்லக்கூடாது, துக்கம் கேட்கக்கூடாது என்று அநேக விதமான வழிமுறைகள் இதற்கு இருக்கின்றன. இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பது நாளை நம்ம பார்ப்போம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.